கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 115:3. தேவன் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். Psalm 115:3. Our God is in heaven. He does whatever pleases him. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய வேலை விஷயத்தில் இப்படி நடந்து விட்டதே, என்னுடைய பிள்ளைகளின் திருமண காரியம் இப்படி ஆகிவிட்டதே, வீடு கட்டுகிற விஷயத்தில் இப்படி ஆகிவிட்டதே, என் குடும்ப வாழ்வில் இப்படி நடந்து விட்டதே, நான் வெளியே தலை காட்ட முடியவில்லையே என்றெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? நீங்கள் கலங்க தேவையில்லை. கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்திலே என்ன சொல்கிறார்? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறார். கர்த்தர் தமக்கு சித்தமான யாவையும் நம்முடைய வாழ்வில் செய்கிறார் என்பதை நாம் முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நடத்தின முதலாவது அற்புதத்திலே இயேசுவும் சீடர்களும் கானாவர் திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசுவின் தாய் மரியாள் இயேசுவிடம் வந்து கூறுகிறார். இயேசு என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி சரியான நேரத்திலே வேலைக்காரர்களிடம் சென்று ஜாடியிலே நீர் நிரப்பச் சொல்லி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி மிக பெரும் அற்புதத்தை நிகழ்த்துகிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் தாமதமாக எதையும் செய்ய மாட்டார். ஏற்ற சமயத்திலே சரியான சமயத்திலே வந்து அவர் தமக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்வில் செய்வார் என்பதை நாம் விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம். கர்த்தருடைய கடிகாரம் ஒரு நாளும் பிந்தாது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை துதிப்போம், பாடல்களை பாடுவோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நடப்பதாக. ஆமன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஸ்தோத்திரங்களே உமக்கு ஏறெடுக்கிறோம். முக்தி அடைவோம் என்ற மூட நம்பிக்கையிலே குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திலே குடும்பமாக தற்கொலை செய்து கொண்ட 4 பேருக்காக நாங்கள் பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக காரியங்களிலே வெறுத்து தற்கொலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட கிருபை கொடுங்க. பாவ காரியங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற கிருபை கொடுங்க. என்னை நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் விண்ணை விட்டு மண்ணிலே எனக்காக மாட்டுத் தொழுவிலே தாழ்மையாக பிறந்தார் என்பதை அவர்கள் கேள்விப்படவும், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளவும், நிரந்தர சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் கற்பிக்கும்படியாய் பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உலகில் பிறந்த ஒவ்வொரு மகனும் மகளும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையுள்ள சூழ்நிலைகளை தாரும் ஐயா. இயேசுவே, நீர் ஜீவிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், எங்களை மனதார நேசிக்கிறவர் என்பதை உணர்ந்து மக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. தடவியாகிலும் உம்மை கண்டுபிடிக்கத்தக்கதான கிருபையுள்ள சூழ்நிலைகளை தாங்க. நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் மகிமையாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து இதயத்திலே இல்லத்திலே பிறக்க போகிற தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.